எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ராம்லீலா மைதானத்திலிருந்து ஒரு சில கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறது. அதற்கு அருகே பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ், அதற்கு அருகே பிரைம் மினிஸ்டருடைய இல்லம், அமித்ஷா அவருடைய இல்லம், அவருடைய ஆஃபீஸ் அனைத்துமே அக்கம் பக்கத்தில் தான். ஆனால் இந்த இடத்திலிருந்து வெளிவரக்கூடிய அந்த கூச்சல் சத்தம், இதை எந்த கோதி மீடியாவும் எடுத்துக்காட்டாததற்கான காரணம் என்ன? கோதி மீடியாவை முடக்கிவிட்டார்கள், சுப்ரீம் கோர்ட்டை முடக்கிவிட்டார்கள், தேர்தல் ஆணையத்தை முடக்கிவிட்டார்கள், இடி, சிபிஐ, ஐடியை வைத்து ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பியூரோக்ரஸியை, கார்ப்பரேட்டை, பிஸ்னஸ்மேன்ஸ்களை, அரசியல்வாதிகளை மிரட்டக்கூடிய வேலையை அவர்கள் பார்த்து வருகிறார்கள். இப்போ மக்கள் கையில் இருக்கக்கூடிய அதே அதிகாரம், ஓட்டுரிமை, அதையும் பறிக்கக்கூடிய வேலையை பார்த்து விட்டார்கள். நேற்று பிரியங்கா காந்தி மீண்டும் ஒரு முறை எப்படி ராகுல் காந்தி 3 பேர்களை மறக்காதீர்கள் கூறினார்களோ அதே போன்றுதான் பிரியங்கா காந்தி நேற்று அவர் பேசிய அந்த உரை, கியானேஷ் குமார், சுக்பீர் சிங் சிந்து மற்றும் விவேக் ஜோஷியை மறந்து விடாதீர்கள். இந்த நபர்கள் தான் இந்த நாட்டின் ஜனநாயகத்தை அழிக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். பிரியங்கா காந்தியுடைய உரையை நீங்களே கேட்டுவிடுங்கள். चुनाव आयोग के बिना ये चुनाव नहीं जीत सकते और याद रखिए चुनाव आयोग के जो मुख्य जो 3 अधिकारी हैं उनके नाम आप याद रखिए, कभी मत भूलिए इनके नाम, क्योंकि ये आज हम लोकतंत्र पर वार कर रहे हैं.